வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரான் வறுவல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எலுமிச்சை சாறு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டோட்டலாக 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த சைடு 1 நிமிஷம், திரும்ப 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. டோட்டலாகவே 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுருக்குங்க. இப்போ ப்ரான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயில்லையே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ஆனியனை கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஆனியனை நல்லா வதக்குங்க. ஆனியன் ஒரு 70% குக் ஆனதும் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில்லையே நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரானுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரானை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்ருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நல்லா இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. ப்ரான் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.